சந்தோஷம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? எப்போட கிடைக்கும்? ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட எங்களுக்கு தான் அதிகமாக சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு பொண்ணு தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு கோயில் போனாங்களாமா. ஏன் எக்ஸாம் வருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாங்க. இப்போ பெரிய பெரிய கோயிலில் யானை இருக்கும், பார்த்துருப்பீங்களா? என்ன பண்ணும் யானை? கோயிலில் யானை எப்படி ஆசீர்வாதம் பண்ணும்? துதுக்கி எடுத்து தலைமையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். இந்த பொண்ணு கோயிலுக்கு போகும்போது நிறைய கூட்டம், அந்த யானை ஆசீர்வாதம் பண்ணுது. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே கோவம், இருமா அந்த யானை பாக்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு. அவங்க அம்மா, ஏன் இருமா, நான் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டு வரேன் அப்படின்ட்டு யானை பாக்கிட்ட போச்சு அந்த பொண்ணு. என்னங்க இவ்வளோ பேர் வர்ற இடத்துல யானையை வச்சுட்டு இருக்கீங்க? ஏம்மா இப்போ கூட்டமாக இருக்குது, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறம் நீ என்ன கேட்குற சொல்கிற அப்படி. சரின்னு ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காடுறாங்க, கோயிலே உட்காடுறாங்க. அந்த பூசெல்லாம் முடிஞ்சு கூட்டெல்லாம் முடியுது. அப்போ இந்த பொண்ணு அந்த யானை பாங்கிட்ட போய், இத்தனை பேர் வர்ற இடத்துல நீங்கள் எப்படி யானை வச்சுட்டுருக்கலாம் அப்படின்னு கேட்குது. இப்போ அந்த யானை பாங்க சொல்கிற, ஏம்மா இருந்தால் என்னம்மா, என்ன இப்படி சொல்கிறீங்க? யானை பார்த்ததுனாக்கா தெரியுமா? உங்கள் யானை பற்றி தெரியுமா? எஸ் சார். யானை என்ன பண்ணுது? யானை என்ன பண்ணுது? யானை என்ன பண்ணுது? அப்ப நீ என்ன பண்ண? ஏன் பயமா? பயந்துட்டோம், யானைக்கு பயந்துட்டீங்களா? வண்டி உடைக்குமா? வெரி குட் வெரி குட். அவனுக்கு கை தட்டுங்களா? சூப்பர். அப்போ அந்த பாங்க கேட்ட அந்த பொண்ணுக்கிட்ட, யானை பற்றி தெரியுமா? ஏம்மா என்ன இப்படி கேட்டீங்க? யானை மரத்தை உடைக்குது, ஆளுங்களை தூக்கி வீசுது, வண்டியை தள்ளுது, பெரிய பெரிய மரத்தையே சாய்க்குது. நீ எங்கே பார்த்து டிவியில் பார்க்கலாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துருக்குது, யானை பக்கத்து எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போகுது. பார்த்து தானே நீ இத்தனை நேரம் இங்கே உட்காந்து பார்த்து தானே? இந்த 2 மணி நேரம் அந்த யானை யாரையாவது ஏதாவது பண்ணிச்சா? இல்லையா? டெய்லி இப்படி தானே பண்ணுது. அப்போ ஏன் யானை ஒன்றும் பண்ணல? அப்போ அந்த பொண்ணு யோசிக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த யானைக்கு அதனுடைய பலம் என்னன்னு தெரியல. நினச்சா மரத்தையே முறிக்கலாம், எளியத்துக்கு வீசலாம், ஆனால் பழகி போச்சு. எப்படி? என்னுடைய பழக்கம் இப்படி தான், தலையில் ஆசீர்வாதம் வைக்கணும், அவங்க கொடுக்குற சாப்பிடணும், இதுதான் பழகி போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் வராது, மேத்ஸ் வராது, தமிழ் வராதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே பழகி போயிடும். சரியா? அப்புறம் அந்த அமைதியாக இருக்கிற யானை ஒரு நாள் மதம் பிடிச்சி வெறி பிடிச்சி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ, தும்கி பார்த்துட்டு படம். என்ன ஆச்சு கடைசியில்? அந்த யானைக்கு அவ்வளோ பலம் வந்துருச்சு இல்லையா? அப்போது எதையும் பழக்கப்படி என்னால் முடியும்னு நினச்சி நீ எழுதிப்பார். சரியா? வாழ்க்கையில் நீ எங்கேயோ போயிடுவேன். நீ எனக்கு இதுதான் வரும், இது வராதுன்னு நினைக்காத. எல்லாரும் முடியும்னு நினச்சி நீ பழகிப்பார். அந்த பழக்கம்தான் உங்களுக்கு எல்லாம் வெற்றி கொண்டு போகும். மற்றபடி உங்களுக்கு டீச்சர்ஸுங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் போர்டு ஏதாவது ஒன்று எழுதி வை. பேப்பர் ரொம்ப இருக்கணும். சரியா? ஏன்னா மார்க் போடுறதுக்கு இடம் வேணும். ஏதோ ஒரு மார்க்கு நீ என்ன எழுதுனாலும் சரி, நீ எழுதுறதுக்காவது ஒரு 1/2 மார்க் ஒரு போடும் பேப்பர் இருக்கும்போது. ஒரே ஒரு பேஜில் 2 பேஜ் எழுதிட்டு வராத. மார்க் போடுறதுக்கு இடம் பண்ணணும் வேணும். எதை வேணாலும் எழுதி வை. கொஸ்டின் நம்பர் போட்டு நீ என்ன வேணாலும் தெரிஞ்சதை எழுதி, தெரியாததுக்கு ஏதோ ஒன்று எழுதி வை. சரியா? பேப்பர் ரொம்ப இருக்கணும். அத்தனை பேஜுக்கு ஒவ்வொரு மார்க். இத்தனை பேஜ் எழுதியிருக்கிறானே, சரி ஒரு பேஜ் போடுவோமே, சும்மா போடுவோம். சரியா? அதனால் எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாதீங்க, எதையும் விட்டுறாதீங்க. எல்லாம் நம்பர் போட்டு எதையும் எழுதி வச்சு நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு பேர் எடுத்தோம். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.